சிவனுக்கு வில்வம் மட்டும் ஏன் பிடிக்கும்? இதுக்குள்ள இவ்வளவு மருத்துவ ரகசியம் இருக்கா? சிவபூஜையில் பயன்படுத்தப்படும் பொருட்களில் வில்வத்திற்கு மட்டும் ஒரு தனி இடம் இருக்கிறது. காரணம், வில்வ இலை எப்போதும் சுத்தமாகவும் இயற்கையாகவே கிருமி எதிர்ப்பு தன்மை கொண்டதாகவும் இருக்கும். சிவலிங்கம் என்பது எப்போதும் ஈரப்பதம் உள்ள இடமாக இருப்பதால் அங்கு பயன்படுத்தப்படும் இலைகளில் கிருமிகள் வளர வாய்ப்பு அதிகம். ஆனால் வில்வ இலைகளில் இயற்கையான கிருமியை தடுக்கக்கூடிய சக்தி இருப்பதால் அது சிவபூஜைக்கு மிகவும் ஏற்றதாக கருதப்படுகிறது. அதனால்தான் சிவனுக்கு வில்வம் மிகவும் உகந்ததாக பார்க்கப்படுகிறது. மேலும் வில்வ மரம் வளரக்கூடிய இடங்கள் பெரும்பாலும் மாசு குறைந்த சுத்தமான பகுதிகளாக இருக்கும். அதிக ரசாயன உரம் இல்லாத மண்ணில்தான் இந்த மரம் நன்றாக வளரும். இதனால் வில்வ இலைகள் இயற்கை சுத்தத்துடன் இருக்கும். தூய்மை, அமைதி, சமநிலை இந்த மூன்றையும் குறிக்கும் சிவனின் தன்மைக்கு வில்வம் மிகவும் பொருந்துகிறது என்பதாலேயே அது பூஜையில் முக்கிய இடம் பெற்றது. வில்வ இலைகளில் உள்ள வாசனை கூட ஒரு முக்கிய காரணம். இந்த இலைகளை கையில் எடுத்தாலே ஒரு மென்மையான இயற்கையான மனம் வரும். இந்த வாசனை மன அழுத்தத்தை குறைத்து மூளை அமைதியாக செயல்பட உதவுகிறது. அதனால் வில்வம் வைத்து பூஜை செய்யும் போது மனம் தானாகவே ஒருமுகப்படுத்தப்படுகிறது. இதுவும் சிவ வழிபாட்டில் வில்வம் முக்கியமாக பயன்படுத்துவதற்கான ஒரு காரணம். இப்போது வில்வத்தின் மருத்துவ குணங்களை பார்க்கலாம். வில்வப்பழம் மற்றும் இலைகள் செரிமானத்தை மேம்படுத்தும் தன்மை கொண்டவை. வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகளுக்கு பாரம்பரிய மருத்துவத்தில் வில்வம் பயன்படுத்தப்படுகிறது. வில்வ பழச்சாறு குடித்தால் குடல் இயக்கம் சீராகி உணவு நன்றாக செரிமானமாக உதவுகிறது. வில்வத்தில் உள்ள இயற்கை எதிர் ஆக்சிடென்ட்கள் உடலில் உள்ள தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்ற உதவுகின்றன. இதனால் கல்லீரல் ஆரோக்கியம் மேம்படும், உடல் சோர்வு குறையும். மேலும் வில்வ இலை சாறு சிலருக்கு இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது என்று ஆய்வுகள் கூறுகின்றன. அதனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு பாரம்பரிய மருத்துவத்தில் வில்வம் பரிந்துரைக்கப்படுகிறது. வில்வ இலைகள் உடலில் ஏற்படக்கூடிய அழற்சிகளை குறைக்கும் தன்மை கொண்டவை. மூட்டு வலி, உடல் வீக்கம், சிறிய காயங்கள் போன்றவற்றுக்கு வில்வ இலைச்சாறு அல்லது கஷாயம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய சக்தியும் இதில் இருப்பதால் அடிக்கடி சளி, காய்ச்சல் வரக்கூடிய நபர்களுக்கும் இது பயனுள்ளதாக கருதப்படுகிறது. மொத்தமாக பார்க்கும்போது வில்வம் சிவபூஜையில் மட்டும் பயன்படுத்தப்படும் ஒரு இலை அல்ல. அது மன அமைதி தரக்கூடிய ஒரு இயற்கை மருந்து. உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் ஒரு வர பிரசாதம். சுத்தம், அமைதி, மருத்துவ பலன் இந்த மூன்றையும் ஒரே நேரத்தில் தருவதால் தான் வில்வம் சிவனுக்கு மிகவும் உகந்ததாகவும் மனிதனுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இருந்து வருகிறது.